ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீ என் பிள்ளை எந்திரிச்சு வந்துட மாட்டானான்னு இருக்குங்க. ஐயோ கடவுளே, எல்லாருக்கும் நல்லது நினைப்பான் என் பிள்ளை. இன்னைக்கு அவனுக்கு அந்த நிலைமை. ஐசியூல. ஐயோ பத்மா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருமா. விஸ்வாக்கு ஒன்னும் ஆகாதுமா. டாக்டர் தான் டைம் கொடுத்துருக்காருல. அதுக்குள்ள நீ ஏமா நெகட்டிவா நினைக்கிற? ஆமா பத்மா, சத்தியமூர்த்தி சார் சொல்ற மாதிரி நம்ம நல்லதே நினைப்போம். கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். மேடம் என்னால முடியல மேடம். நான் அவன் அங்க தனியா விட்ட பாருங்க. அது ஏன் தப்பு? நான் அவன் கூடவே இருந்திருக்கணும் மேடம். இப்பதான் எனக்கு அதெல்லாம் தோணுது. நான் அவனை தனியா விட்டுருக்க கூடாதுங்க. மேடம், தயவு செஞ்சு மனசை தளர விடாதீங்க. நாம நம்புறது நிஜமாகணும்னா அதை நாம முழுமையா நம்பணும். இப்ப நாம எல்லாம் விஸ்வா எழுந்து வருவான்னு, அவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு முதல்ல நாம நம்பணும். அது கண்டிப்பா நிஜமாகும். தைரியமா இருங்க. அழாதீங்க பத்மா, தைரியமா இருங்க. இந்த சனியம் பிடிச்ச பாம்பு கடிச்சதுதான் கடிச்சது. அந்த பட்டி காட்ட கடிச்சிருக்க கூடாது. தொல்லை ஒழிஞ்சதுன்னு நிம்மதியா இருந்திருக்கலாம். இப்படி விஸ்வாவை கடிச்சிருக்கேன். அனன்யா, இந்த மாதிரி நேரத்துலதான் சின்னதா செய்யற உதவி கூட பெருசா தெரியும். நீ போய் பத்மா கிட்ட ஆறுதலா 4 வார்த்தை பேசு. போ போ. ஓகே, போறேமா. என் பையன் நல்லா தனியா விட்டுருக்க கூடாது. அதனால அவனுக்கு இந்த நிலைமை. பத்மா ஆண்டி, அழாதீங்க ஆண்டி. நம்ம விஸ்வாக்கு எதுவுமே ஆகாது. கோவில்ல அன்பரசி கூட விஸ்வாவை தனியா விட்டுருக்க கூடாது ஆண்டி. இப்ப பாத்தீங்களா, இவ எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு பாம்பை மிதிக்க போய்தான் அத விஸ்வா பார்த்துட்டு அவளை காப்பாத்தணும்னு போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆண்டி. ஆண்டி அழாதீங்க. ஐயோ அழாதீங்க ஆண்டி. நான் என் பையன் கூடவே இருந்திருக்க கூடாதா? நான் எதுக்கு அப்படி அனுப்புனேன்? விஸ்வா ஆண்டி ப்ளீஸ் அழாதீங்க ஆண்டி. நம்ம விஸ்வாக்கு எதுவும் எனக்கு கூட சந்தோஷமா வாழணும். அதான் என் ஆசை. என் கனவு. உன்னை போக விட்டு நான் உன் பின்னால நிக்கணும். நீ ஜெயிக்கணும் அன்பரசி. வாழ்க்கையில நீ ஆசைப்பட்டதெல்லாம் ஜெயிக்கணும். சார், விட மாட்டேன் சார். நீங்க என்னோட விஸ்வாஸ் சார். உங்களை காப்பாத்தாம நான் விட மாட்டேன். அன்பரசி, நான் உன்கிட்ட ஹலோ ஹலோ மல்லிகாமா, சத்யமூர்த்தி சார் சொன்னாரு. விஸ்வா தம்பிக்கு இப்ப எப்படிமா இருக்கு? விஸ்வா இன்னும் அபாய கட்டத்துல தாமா இருக்கான். திடீர்னு பல்ஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அப்போ அன்பரசி போன் பண்ணி பேசினா. அவ குரல கேட்டதும் விஸ்வாக்கு பல்ஸ் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. ஆனா டாக்டர் இன்னும் 20 நிமிஷம் தான் டெட்லைன் கொடுத்திருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எங்களுக்குலாம் ரொம்ப பயமா இருக்குமா. இந்த சின்னஞ்சிறுசுகளை இந்த கடவுள் ஏந்தா இப்படி சோதிக்கிறானோ. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கு? பாவம், அவ தன்னை காப்பாத்த போய் விஸ்வாக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப கவலைப்பட்டான். மலை மேல இருக்க முருகர் கோவிலுக்கு கீழே இருந்தே மண்டி போட்டு வரேன்னு
வேண்டிக்கிட்டு அதை செஞ்சிட்டு இருக்காமா. விஸ்வா தம்பிக்கு எதுவும் ஆகாதுமா, கடவுள் கூட இருப்பாரு. அனன்யா, நீ சொன்னதுனாலதான் நான் அதை செஞ்சேன். சத்தியமா என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. ஏய் சும்மா ரெடி. அவ எனக்கு பண்ணது மட்டும் நியாயமா? நீ என்னமோ பண்ணு, நான் போறேன். போ. நேர்த்தி கடனா பண்ற நேர்த்தி கடன். நீ ஒவ்வொரு படி ஏறி வரும்போதும் உன் முட்டியில இதே மாதிரி ஆணி ஏறி உன் உடம்புல இருக்கிற மொத்த ரத்தமும் வந்துடும். அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்து சாக போறடி. அனன்யா, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? வா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய் அவங்களுக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க சொல்றியா? எனக்கு எப்படியோ விஸ்வா கிடைக்க போறது கிடையாதுல்ல. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அனன்யா, நீ விரக்தியில பேசுற. நீ எந்த எல்லைக்கு போனாலும் நீயா தோல்வியை ஒத்துக்காத வரைக்கும் உனக்கு தோல்வியே கிடையாது. ஆமா, இதெல்லாம் மட்டும் நல்ல வாய்க்கிழிய பேசு. ஆனா எதையும் உருப்படியா மட்டும் பண்ணிடாத, சரியா? நடக்கும்டி, அதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அந்த ஒரிஜினல் பொண்ணையும் அவ அம்மாவையும் தேடி கண்டுபிடிச்சு இவ அவர் பொண்ணு இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன்டி. அதுக்குள்ள விஸ்வா அன்பரசி கல்யாணமே நடந்து முடிஞ்சிரும். அனன்யா, நீ கோவத்துல பேசிட்டு இருக்க. உனக்கு மேல எனக்கு கோவம் இருக்கு. ஆனா அந்த கோவத்தை நான் வார்த்தையில காட்ட மாட்டேன். அவங்க ரெண்டு பேரையும் புடிச்சு அவங்கள ஒரே அடியா கொன்னுட்டு இந்த சொத்துல இருந்து விஸ்வா வரைக்கும் உனக்கு சொந்தமாக்குறதுல காட்டுறேன் என் கோவத்தை. என் கோவத்தை எனக்கு எதுல யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. நீ பாத்துக்கிட்டே இரு. இவங்கெல்லாம் என்ன கதிக்கு ஆளாக போறாங்கன்னு. நீ வா அனன்யா. நாளைக்கு நடக்க போற செமஸ்டர் எக்ஸாமுக்கு சின்சியரா படிச்சிட்டு இருக்கா. நீ என்னடான்னா எக்ஸாம பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம இந்த நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போறேன்னு சொல்ற. பாட்டி, அவ படிக்கிற நேரத்துல எல்லாம் சும்மா ஊர் சுத்திட்டு இருந்துட்டு
லாஸ்ட் மினிட்ல படிக்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா. அவ உங்களை ஏமாத்துறதுக்காக டிராமா பண்ணிட்டு இருக்கா பாட்டி. யாரு அவ டிராமா பண்றாளா? நிச்சயதார்த்த தேதி குறிச்ச அன்னைக்கு நைட்டு அவ என்கிட்ட வந்து என்ன கேட்ட தெரியுமா? பாட்டி, என்ன அன்பரசி? நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி செமஸ்டர் எக்ஸாம் வருது. சரி, இப்படி ஒரு காலேஜுக்கு வந்து படிக்கிற வாய்ப்பெல்லாம் என்ன போல பல பெண்களுக்கு இன்னும் எட்டாத தூரத்துல தான் இருக்கு. எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நான் வீணடிச்சிடக் கூடாது பாட்டி. நான் நல்லா படிச்சு காலேஜ் டாப்பரா வரணும். அதுதான் என்னோட கனவும் பாட்டி. அதனால செமஸ்டருக்கு நான் படிக்கணும். இப்ப என்ன, இந்த நிச்சயதார்த்தத்தால உன் படிப்புக்கு எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா பாட்டி. இப்ப மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட நீ தொடர்ந்து படிக்கலாம். நான் பத்மா கிட்ட பேசி அதுக்கு உனக்கு பர்மிஷன் வாங்கி பாரு. பொண்ணால என் வளர்ப்பு சரியில்லைன்னு உங்க அப்பா என்னையும் திட்டுறாரு. இந்த வீட்ல நான் ஆசைப்பட்டதை செய்யறதுக்கு கூட எனக்கு ரைட்ஸ் இல்லாம போச்சுல. ஒரே டென்ஷனா இருக்கே. சரி, ஓகே, அட்லீஸ்ட் மூவிக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கலாம் தான் நினைச்சேன். அது பொறுக்கல அந்த பாட்டிக்கு. ஏய், சத்தம் போடாதடி. தப்பு பண்ணாலும் அது சாமர்த்தியமா யாருக்கும் தெரியாம சரியா பண்ணணும். அந்த கிழவிய பாத்துட்டல, போகாம ரிட்டர்ன் வந்திருக்க வேண்டியதானே? இல்ல அது கேட்டுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட குரூப் ஸ்டடி பண்ண போறேன்னு அட்லீஸ்ட் பொய்யாவது சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு அப்படியே உண்மையை மட்டும் பேசுறவ மாதிரி படத்துக்கு போற நான் சொல்லுவேன். ஆமா, எனக்கு மட்டும் அப்படி பண்ணு இப்படி பண்ணு நல்லா அட்வைஸ் பண்ணு. நீ மட்டும் ஒழுங்கா எதையும் பண்ணிடாத, சரியா? சரி, அந்த அன்பரசிய வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொல்லிட்டே தானே இருக்க. இப்ப வரைக்கும் என்ன பண்ணி கிழிச்ச? போற போக்க பார்த்தா அவ மேரேஜ் பண்ணி ஹனிமூனுக்கு கிளம்பி போயிடுவா. நான் பைத்தியம் புடிச்சு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக போறேன். ஏண்டி இந்த மாதிரி எல்லாம் பேசுற? ஏதோ 1-2 வாட்டி நம்ம போட்ட பிளான் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்குன்னு எல்லா நேரமும் அவளுக்கு சாதகமாவே இருக்கும். இப்ப கூட நீயும் தான் பாம்பை விட்டு அவளை கொல்ல பார்த்த. என்ன ஆச்சு? அவ தப்பிக்கல. அதே மாதிரிதான் என்கிட்ட இருந்தும் 2 வாட்டி எஸ்கேப் ஆயிருக்கா. ஓ, அப்போ விஸ்வாக்கும் அவளுக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் இதே மாதிரி காரணம் சொல்லிட்டு இருக்க போறல்ல நீ? இப்ப நீ இருக்கிற சூழ்நிலையில நான் என்ன சொன்னாலும் உனக்கு நம்பிக்கை வரப்போறது இல்ல. ஆனா நீ நம்பினாலும் நம்பலனாலும் இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. அதையும் மீறி நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அந்த அன்பரசி உயிரோடவே இருக்க மாட்டா. அவளை நானே கொன்னு போட்டுருவேன். நான் என்ன பாட்டி திட்டினது கூட கஷ்டமா இல்லம்மா. என் பக்கத்துல கூட நிக்க முடியாத அவ கூட என்ன கம்பேர் பண்ணி பேசினாங்க பாத்தியா? அதுதான் என்னால தாங்க முடியலமா. காலேஜ் டாப்பரா வரணுமா அவளுக்கு? இருடி இரு, இந்த எக்ஸாம் நீ எப்படி எழுதுறேன்னு நானும் பாக்குறேன். எல்லாம் அந்த கஸ்தூரி கிடைக்கிற வரைக்கும் தான் அனன்யா. அவளை மட்டும் புடிச்சிட்டா நிலைமையே தலைகீழா மாறிடும். இத நான் இப்ப சொன்னா அது வெறும் வார்த்தையா போய் முடிஞ்சிரும். நான் நினைச்சது நடந்தே ஆகணும். நடத்தி காட்டுறேன். மா, என்ன ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? வழக்கம் போல எதுவும் புது திட்டம் போட்டிருக்கியா என்ன? ஆமா, ஆனா இப்போ உன்கிட்ட சொல்ல மாட்டேன். நேரம் வரும்போது சொல்றேன். தூங்கு. அந்த கஸ்தூரியையும் அவ பொண்ணையும் பிடிக்காத வரைக்கும் நாம நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியாதே. நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கைய மீறி போயிட்டு இருக்கு. விட்டுடாத சிவகாமி, இது வாழ்வா சாவா பிரச்சனை. இந்த நிச்சயத்தை நிறுத்தலன்னா நீ ஒண்ணும் இல்லாதவளாயிடுவ. விட்டுடாத.
ஹலோ. என்னம்மா அந்த கஸ்தூரி எங்கன்னா உன் கண்ணுல பட்டாளா? ஆமா, என்ன வந்து புடிச்சுக்கோன்னு வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுறா. அட ஏன்பா எரிச்சல கிளப்பிட்டு இருக்கீங்க? கையில கிடைச்சவள தப்பிக்க விட்டுட்டு இப்ப வந்து கேள்வி வேற கேக்குறீங்க என்ன? நீங்க பண்ண தப்பால இப்ப நான் ரோடா அவளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் என்னம்மா வேணும் நான் பண்ண? நீ சொன்ன ஐடியாவை வச்சு அவளை பிடிக்கலான்னு பார்த்த. அவள் நம்மளை ஏமாத்தி எஸ்கேப் ஆயிட்டா. சொல்லுங்க மனோகர். ஓ அப்படியா? சரி, ஒரு 10 minutes நான் ஆபீஸ்க்கு வந்துடுறேன். சிவகாமி, எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். நீங்க நான் சொல்றது ஒரு 2 நிமிஷம் கேட்டீங்கன்னா. சிவகாமி ப்ளீஸ் ஸ்டாப். இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன், ப்ளீஸ். ஏன் இவ்ளோ லேட் பண்றாங்க மல்லிகா? ஐயோ, பத்மா மேடம் வேற போன் பண்றாங்க. இப்ப வெளியே போனா இந்த சண்டாளி கிட்ட மாட்டிக்குவோமே. ஹலோ மல்லிகா, வாங்க கிளம்பலாம். பில் போட்டீங்களா? மேடம், அது இன்னும் கொஞ்சம் கூட பொருள் வாங்க வேண்டியிருக்கு. அதான் மேடம் பார்த்து எடுத்துட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வாங்கின வரைக்கும் பில் போட்டுட்டு வாங்க. பேலன்ஸ் இருக்கிறத நான் போன்ல சொல்லி வீட்ல கொண்டு வந்து டெலிவரி பண்ண சொல்லிடுறேன். அது வந்து எனக்கு ஆபீஸ்க்கு கொஞ்சம் டைம் ஆகுது. நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களை வீட்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே ஆபீஸ்க்கு கிளம்பிடுவேன். அதான். இல்ல மேடம், நீங்க கிளம்புங்க. நான் இதுல இருக்கிற எல்லா சாமானையும் பார்த்து வாங்கிட்டு நான் ஆட்டோல வீட்டுக்கு போயிடுறேன் மேடம். அதெல்லாம் வேண்டாம் மல்லிகா, உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல். வாங்க, நான் டிராப் பண்றேன். அன்பரசி, மஞ்சு. ஹாய் அன்பரசி. ஹாய் மஞ்சு, எப்படி இருக்கீங்க? ஹாய் ராம். ஹாய். எப்படி இருக்க ராம்? நான் நல்லா இருக்கேன் அன்பரசி. அப்புறம் நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். அட்வான்ஸ் விஷஸ் ஃபார் யுவர் என்கேஜ்மெண்ட். சாருக்கும் சொன்னேன்னு சொல்லிடு. ஆஹா, என்ன அன்பரசி புதுசா வெக்கம்லாம் படுற? அட நீ வேற ராம், அன்பரசியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ தூங்குறது சாப்பிடுறதுன்னு எதையுமே ஒழுங்கா பண்றது இல்ல. அப்பப்ப எதையோ நினைச்சு அவளா பேசுறா, அவளா சிரிக்கிறா, கேட்டா ஒண்ணும் இல்லன்னு மலுப்புறா. எல்லாத்துக்கும் விஸ்வாசார் தான் காரணம். எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம் பேப்பர் ஃபுல்லா விஸ்வாசர் விஸ்வாசர்னு எழுதி வைக்க போறா. மஞ்சு, எனக்கு எப்பவும் புத்தியும் மனசும் வேற வேறதான். நான் படிச்சது என் புத்தியில இருக்கு. எந்த குழப்பமும் இல்லாம நான் எக்ஸாம் எழுதுவேன். சரியா சொன்ன அன்பரசி. இந்த மாதிரி எமோஷனை பிரிச்சு பாக்குற எபிலிட்டி எல்லாருக்கும் இல்லாம போய் தான் பல பேர் லைஃப்ல தோத்து போறாங்க. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எக்ஸாம்க்கு நல்லா படிச்சிட்டியா? எங்க படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் ஜாபா தான் ஃபுட் டெலிவரிக்கு போனேன். 4 ஆர்டர் சேர்த்து பார்த்தா இன்சென்டிவ், 8 ஆர்டர் சேர்த்து பார்த்தா அலவன்ஸ்னு படிக்கவே நேரம் இல்ல. ஃபுல் டைமும் அதுலயே போயிடுச்சு. அட ராம், நீ ஒண்ணு கவலைப்படாத. நல்லா படிச்சு பாஸ் பண்ணி டிகிரியை கம்ப்ளீட் பண்ணா மட்டும் போதும். நம்ம பக்கத்துல இருக்காங்களே மேடம், அவங்க ரெக்கமெண்டேஷன்ல அவங்க கம்பெனிலேயே ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். மேடம், எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. மேடம் மேடம், என்னையும் மறந்துடாதீங்க மேடம். என்ன 2 பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? இப்ப வேணா கிண்டல் மாதிரி தெரியலாம். ஃபியூச்சர்ல நீ ரொம்ப பெரிய இடத்துல இருக்க போற. அதுக்கான தகுதி எல்லாம் உன்கிட்ட இருக்கு. வா போலாம். டேய், நான் உனக்கு அனுப்புன லொகேஷனுக்கு சரிங்க. சீக்கிரம். அண்ணா சொல்லுங்கண்ணே. டேய், நாங்க கிளம்பிட்டோம். இன்னொரு 1/2 hourல அங்க இருப்போம். அதுக்குள்ள அவளை மிஸ் பண்ணிடாத. கண்ணை வைக்காம அவளை பார்த்துட்டே இரு. ஒருவேளை அவ கடையை விட்டு வெளியே போனாலும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே எனக்கு போன் பண்ணு. டேய், திரும்பவும் சொல்றேன்,
உஷாராரு. சரிண்ணே, நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த தடவை அவ நம்ம கிட்ட இருந்து மிஸ் ஆகவே மாட்டான். நீ டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா இருமா. கண்டிப்பா தூக்கிடலாம். தூக்கியே ஆகணும். இல்ல நான் நடு தெருவுக்கு வந்துருவேன். அங்க வீட்ல ஒருத்தி இருக்கா, அவருக்கு பொண்ணுங்கிற பேர்ல அவளுக்கு விஸ்வாவுக்கு நிச்சயம் பண்ணி கல்யாண தேதி வேற குறிக்க போறாங்களாம். இதையெல்லாம் அனன்யா வேற பாத்துட்டு நீ சும்மாவே இருக்கியேன்னு என்னதான் திட்டிட்டு இருக்கா. இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன்பா. அந்த கஸ்தூரிய புடிச்சு அவ மூலமா அவளோட பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ கதைய நான் முடிச்சாதான் பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். அவளை கை குழந்தையோட அடிச்சு வரட்டாம அன்னைக்கு அவளை போட்டு தள்ளி இருந்தா இன்னைக்கு இவ்வளவு சிக்கல் இருந்திருக்காது. சரி விடு, இப்பதான் மாட்டிக்கிட்டால. உங்களுக்கு போன் பண்ணதுக்கு அப்புறம் கண்ணுல விளக்கண்ணை ஊத்திக்கிட்டு கடைக்கு வெளியில தானே நின்னேன். அவ அது வரைக்கும் வெளியிலே போலனே. அதுவும் இல்லாம அவ என்ன பார்த்தாதானே எஸ்கேப் ஆகுறதுக்கு. அப்படின்னா அவ உள்ளதான் இருக்கணும்பா. அவளை இங்க வச்சு தூக்கணும்னு வச்சுக்கோங்க, கத்தி கூப்பாடு போடுவா. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். முதல்ல அவ வெளியில வரட்டும், அப்புறம் அவளை ஃபாலோ பண்ணி தனியா இருக்கும்போது அவளை தூக்கிடலாம். அட ஏமா நீ வேற, அவளை கடைக்குள்ளேயே வச்சு நம்ம பசங்களை விட்டு தூக்கிட்டு வர சொல்ற. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏய், அவளை போய் தூக்கிட்டு வாங்க. சரி, தேவடா. டேய், எங்கடா அவளை காணோம்? டேய், இங்கதான்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளை பார்த்தேன். ஷோ, சிவில் கவுண்டர்ல கேட்போம் வா. சார், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடி சாரி கட்டிட்டு நின்னுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எங்க? யாரு? நிறைய பொருளுங்கெல்லாம் வாங்கிட்டு பில் போட வந்தாங்களே. நீங்க யார சொல்றீங்க? ஆள் பாக்குறதுக்கு சகப்பா ஒரு 40-45 வயசு இருக்கும். ஓ, அவங்களா? அவங்க அப்பவே போயிட்டாங்களே. அண்ணா உன்னை கொல்ல போறாரு. வெளில சகாய் மேடம் வர இருக்காங்க. இதை நீயே போய் சொல்லு. போ போ. என்னடா பண்றது? போடா. இதோ வந்துட்டானுங்கம்மா. அவ கடைக்குள்ளதான் இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன உள்ள இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்லம்மா, உள்ளதான் இருப்பான்னு சொல்ல வந்தேன். என்ன கடைக்குள்ள கூட்டமா இருக்கா? அதனால வெளியில வந்ததும் தூக்கலான்னு வந்துட்டீங்களா? அண்ணா, கடையில யாருமே இல்லைண்ணே. யாருமே இல்லையா? அப்புறம் ஏன்டா தூக்கிட்டு வராம கைய வீசிட்டு வந்துட்டு இருக்கீங்க? அது வந்துண்ணே, நம்ம தேடி போன அந்த கஸ்தூரியும் உள்ள இல்லைண்ணே. என்ன மல்லிகா, திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க போல? கார்டுல ஸ்வைப் பண்ண மெசேஜ் வந்திருக்கு. நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா மல்லிகா? இல்ல மேடம், இப்பதான் இங்க இருந்து கிளம்ப போறேன். அப்புறம் லிஸ்ட்ல இருந்தது எல்லாமே ஒண்ணு கூட விடாம வாங்கிட்டேன் மேடம். அப்புறம் பொருள் எல்லாம் அவங்களே வீட்ல டெலிவரி பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ஓ, வெரி குட். சரி, நீங்க சேஃபா வீட்டுக்கு போங்க. நான் மீட்டிங்க முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். சரிங்க மேடம். அந்த சிவகாமியும் ராஜவேலுவும் எப்படியோ நாம இங்க இருக்கிறத மோப்பம் புடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். நிச்சயதார்த்தம் நடக்கிற வரைக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இனிமே வெளியே வரும்போது கவனமா இருக்கலாம். ஹலோ, சொல்லு அன்பு. அம்மா, செமஸ்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு இப்பதான் வெளியே வரேன். உனக்கு இன்னைக்கு பரீட்சைன்னு விஸ்வா தம்பி சொல்லிச்சுமா. கல்யாணம் ஏற்பாடு ஆயிடுச்சு. இனி எதுக்கு படிச்சுக்கிட்டுன்னு நம்ம ஊர் பொண்ணுங்க பண்ற தப்ப நீயும் பண்ணிடுவியோன்னு பயந்துட்டு இருந்த. இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சிருக்க. நான் படிப்ப போய் எப்படிமா விடுவேன்? நான் ஸ்டடீஸ்ல காலேஜ் டாப்பரா வரணும். அதை விட ஸ்போர்ட்ஸ்லயும் ப்ரூவ் பண்ணணும். அது ரெண்டுமே என்னோட கனவுமா. அத போய் நான் எப்படிமா விடுவேன்? என் பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு நான் நினைச்சேன். எனக்கு வாழ்க்கையில கிடைக்காத சந்தோஷம் எல்லாம் உனக்கு 2 மடங்கா கிடைக்கணும். அதுக்கு எப்பவுமே உன் முருகன் உனக்கு துணையா இருப்பாமா.
அம்மா அம்மா இப்ப எங்கம்மா இருக்க? உன் நிச்சயதார்த்தத்துக்காக சாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போ. பேசிட்டியா? இவர் எதுக்கு போன் பண்றாரு? ஹலோ, வீட்டுல நிச்சயதார்த்தம் நடக்க போது கூட வீட்டுல இல்லாம எங்க போன? அது வந்து அது ஏய், எங்க நீ போயிருந்தாலும் அடுத்த ஹாஃப் அன் ஹவர்ல நீ வீட்டுல இருக்க. ஏன், என்னாச்சு? நானும் அம்மாவும் நிச்சயதார்த்த மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வெளியில ஒரு முக்கியமான மீட்டிங்க அட்டென்ட் பண்ண போயிட்டு இருக்கோம். அன்பரசு அனன்யாவும் காலேஜுக்கு போயிட்டாங்க. நீ வேற வீட்டுல இல்லைன்னா எப்படி? இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தத்துக்கு அன்பரசுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசை எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நீ உடனே வீட்டுக்கு போய் அதெல்லாம் ரிசீவ் பண்ணி வை, புரியுதா? ஆமா, என் பொண்ணுக்கு நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தம் வேற எவ்வளவுக்கும் நடக்குது. அதுக்கு நான் விழுந்து விழுந்து வேலை பார்க்கணுமா? என்ன பேச்சே காணோம்? எந்த வேலையும் செய்யலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீ வீட்லயாச்சும் பொறுப்பா இரு. சரி, நான் இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன். இந்த வேலையெல்லாம் ஏதாவது வேலைக்காரங்க கிட்ட சொன்னா செய்ய போறாங்க. இதை நான் போய் வாங்கி வைக்கணுமா? என்ன தலை எழுத்து. அப்பாதான் கால் பண்றாரு. பொறுப்படியா எந்த வேலையும் செய்யறது இல்ல, ஆனா வாய் கிழிய பேசுவாரு. என்னப்பா, என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப எதுக்கு போன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா ஒரு காமெடி பீஸ், எதுக்கும் லாய்க்கலன்னு சொன்னல. ஆமா, பண்றது எல்லாமே விளங்காத வேலை. கூட வச்சிருக்கீங்க பாருங்க, எல்லாம் உதவாக்கறீங்க. இப்படி எல்லாம் பண்ண உங்களை திட்டாம கொஞ்சுவாங்களா? நான் சொல்லிட்டு தானே வந்தேன், அவளை தூக்காம எனக்கு நீங்க போனே பண்ண கூடாதுன்னு. இப்ப எதுக்கு போன் பண்ணீங்க? அதாம்மா நானும் சொல்றேன், நீ என்கிட்ட தூக்காம போன் பண்ண வேண்டான்னு சொன்ன. இப்ப நான் போன் பண்ணிருக்கேன்னா என்ன அர்த்தம்? அப்பா. ஆமாமா, அவ கடைக்குள்ளேயே தாமா இருந்திருக்கா. நம்மள பார்த்த உடனே கடைக்காரனை விட்டு இல்லன்னு பொய் சொல்லிருக்கா. ஓ, நாம கிளம்பினதும் அவ வெளியில வந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சிருக்கா. ஆனா அவ திரும்பவும் நான் கடைக்கு வருவேன்னு நினைக்கல. அதாம்மா வசமா கையில மாட்டிக்கிட்டா. இப்ப சொல்றேன்ப்பா, நீங்க உண்மையிலேயே ஒரு சிறந்த அப்பான்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கப்பா. அவளை நீங்க புடிச்சிட்டேன்னு சொன்னதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு என்னால சொல்லவே முடியல. அப்பா, நீங்க அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, அவளை என்கிட்ட கொடுங்க. என்னம்மா சொல்ற? நீ இவளை கொண்டு போய் எங்க அடைச்சு வைக்க முடியும்? சிவகாமி, இவள பிடிச்ச மாதிரியே இவ பொண்ணையும் பிடிச்சு நானே போட்டு தள்ளுறேன். வேணாப்பா, அவகிட்ட உங்க ஸ்டைல்ல நீங்க கேட்டீங்கன்னா உண்மையை சொல்ல மாட்டா. என்னடா இவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தானே நம்மள விரட்டி அடிச்சா, இப்ப இதே வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காளேன்னு பாக்குறியா? அன்னைக்கு உனக்கு திடீர்னு தைரியம் வந்து என்ன சாட்டிய வச்சு அடிச்சல்ல, அதான் இங்க வச்சு உன்னை சித்திரவதை பண்றதுதான் சரியா இருக்கும்னு இங்க கொண்டு வந்திருக்கேன். நீ இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனை அனுபவிக்க போறடி. ஆனா அது அந்த கிழவிக்கோ அவருக்கோ தெரிய போறது இல்ல. என்னடி? ஏய், அதுக்குள்ளேயே அழுது தீத்துறாத. நீ இன்னும் நிறைய கண்ணீர் விட வேண்டியிருக்கு. உன் வாயில இருந்து உன் பொண்ணு எங்க இருக்கான்னு நீ சொல்ற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் நீயும் உன் பொண்ணும் ஒன்னா பரலோகம் போவீங்க. இந்தியாவோட நம்பர் 1 அத்லட்டா அன்பரசி கூடி சீக்கிரம் மாற போறா. இன்னைக்கு மார்னிங் தான் இத பிரஸ் மீட் வச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க. அன்பு, கை கொடு. வாழ்த்துக்கள் அன்பரசி. ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் யூ. சார், அன்பரசி நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ்ல தங்கம் வாங்குவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்தியாவுக்காக அவ ஓடணுங்கிறது தான் என் ஆசையும்.
நீ இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல கோல்டு வின் பண்ணதுனால இந்த மீட்ல பார்ட்டிசிபேட் பண்ண நீ எலிஜிபிள் ஆயிருக்க. அப்புறம் இன்னொரு பேட் நியூஸ். பேட் நியூஸா? என்ன சார் அது? இந்த காம்படிஷன்ல அனன்யாவும் செலக்ட் ஆயிருக்கா. அது சரி, அவ எப்படி சார்? இல்ல, இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல செகண்ட் வந்தால அதான். சார், வீட்ல தான் அவளால தொந்தரவுனா ரேஸ்லயும் விட மாட்டா போல இருக்கே. என்ன மஞ்சு பேசுற நீ? போட்டியில யாரு திறமையா இருக்காங்களோ அவங்க ஜெயிக்க போறாங்க. இப்போ இதுல என்ன இருக்கு? அனன்யா செலக்ட் ஆனது எனக்கு சந்தோஷம் தான் சார். நான் சாமியா நினைக்கிற சந்திரசேகர் சாரோட பொண்ணு, என்ன பேத்தியா பாக்குற ஜானகி மேடத்தோட உண்மையான பேத்தி சார். அவளை போய் நான் எப்படி வெறுப்பேன்? அப்புறம் அவ எனக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் அந்த நேரத்துல கோவம் வரும். அதுக்கப்புறம் பாவம் ஏதோ புரியாம பண்றான்னு தான் தோணும். அவ மேல எனக்கு என்னமோ ஒரு இனம் புரியாம பாசம் இருக்கு சார். இதுதான் அன்பரசி. சரி, இந்த ஷூ உனக்கு பிடிச்சிருக்கா? சார், அப்படியே கூட வந்த எனக்கும் ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுங்க. தேங்க்ஸ் சார். என்ன அன்பரசி தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? அப்படின்னா நான் ஷூவை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். சார், ஏன் சார், என்னாச்சு? பின்ன என்ன, நிச்சயம் நடக்க போகுதுன்னா பாதி பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. சார், ஐயோ, வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. முறைக்கிற மாதிரி வேற தெரியுது. நீயும் உன் பொண்ணும் என் கையாலதான் சாகணுங்கிறது விதி. அதை யாராலையும் மாத்த முடியாது. இப்படி ஒவ்வொரு நாளும் மிதிப்பட்டு அடிப்பட்டு என்கிட்ட அசிங்கப்படுறதுக்கு ஒழுங்கா உன் பொண்ணு யாரு, அவ எங்க இருக்கான்னு மரியாதையா சொல்லிட. இத பாரு, நான் உன்னையும் அவளையும் கஷ்டப்படாம சாகடிக்கிறேன். சொல்லலன்னு வெச்சுக்க, என் டார்ச்சரை உன்னால தாங்க முடியாது. நீ என்ன கொன்னாலும் என் பொண்ணு யாருங்கறத நான் சொல்ல மாட்டேன். புரியுது, நீ என்ன கொன்னாலும் என் பொண்ணு யாருன்னு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் உன்னை விட பிடிவாதக்காரிடி. உன் வாயிலிருந்து உன் பொண்ணு பேரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்காம நான் விட மாட்டேன். பாக்கலாம் உன் வைராகியம் எவ்வளவு நாள் தாங்குதுன்னு. அன்பரசி, அப்ப நான் கிளம்புறேன். சார், இனி நீங்க என்ன பேசினாலும் அவகிட்ட இருந்து ஒரு வார்த்தை வராது. இந்த கோவம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அவளே பேசுவா. இப்ப கிளம்புங்க. இப்ப அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படுறா? ரொம்ப ஓவரா தான் பண்றாளே. வா மஞ்சு. பாய் சார். ஒரே ஒரு தடவை திரும்பி மட்டுமாவது பாரு அன்பரசி, ப்ளீஸ்.
அன்பு அவரு பாவம் அன்பு, வீட்டுக்கே போக மாட்டாரு போல இருக்கு. ஒரு டைம் பாரு. ஏய் நீ சும்மா இரு, எல்லாம் எனக்கு தெரியும். சொன்னா எங்க கேட்க போறா? அவரு ரொம்ப பாவம், எவ்வளவு நேரம் நிக்கிறாரு. இப்போ பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த கோவம் சும்மா பொய் கோவம் தான் எனக்கு தெரியுது. அது உண்மைன்னா இப்ப அவ என்ன பார்க்கணும். ஒருவேளை சிவகாமி மேடம் தான் கதவை சாத்திட்டு தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். காலிங் பெல்ல விடாம அடிச்சாதான் தூங்குறவங்களுக்கு கேக்கும். இரு. பார்த்து இவளுங்க வேற வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளுங்க. ஓயாம பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காளுங்க. வேற பூட்டி தொலைய மாட்டேங்க. ரொம்ப நேரம் கதவு திறக்காம இருந்தா அதுவே பிரச்சனை ஆயிடுமே. கதவை திறந்து விட்டுட்டு வேற பூட்டு எடுத்துட்டு வந்து பூட்டலாம். அன்பு என்ன அன்பரசி, ஏன் வெளியே நிக்கிறீங்க? கதவு பூட்டி இருக்கு மேடம். அதான் ரொம்ப நேரமா பெல் அடிக்கிறோம், கதவு ஓபனே பண்ணல. ஆனா சிவகாமி வீட்டுல தானே இருப்பா. கதவு பூட்டிக்கிட்டு அவ என்ன பண்ணிட்டு இருக்கா உள்ள? சிவகாமி, 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 சிவகாமி. ஐயோ, இவர் வேற வந்துட்டாரு போல இருக்கே. என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? கதவை திற. கதவை திறக்க போறியா இல்லையா நீ? சிவகாமி, கடவுளே. சிவகாமி, கதவு போட்டி வச்சுட்டு உள்ள என்ன பண்ற? அது நான் மாடியில இருந்தேன். அதான் நீங்க பெல் அடிச்சது எனக்கு கேக்கல. அது எப்படி இவ்வளவு நேரம் கேட்காம போச்சா? என்ன பேச போறியா? பேசு, சொல்லு. உன் பொண்ணு எங்க இருக்கா? மாட்டேன். அப்போ நீ தெய்வமா மதிக்கிறேன்னு சொன்னியே, உன் அருமை அத்தை அவங்க சாக போறது பரவாயில்ல உனக்கு? அந்த பாவத்தை உன் பொண்ணு தலையில நீயே சுமத்த போற. நல்லா தெரியுதா? இப்போ இங்கிருந்து ஹால்ல நடக்க போறத பார்த்து என்ஜாய் பண்ணு. சிவகாமி வேணாம், அத்தையும் ஒண்ணும் பண்ணிடாத. சொல்றது கேளு சிவகாமி. ஐயோ
சொன்னா கேளு. நல்லா தெரியுதான்னு சொல்லு. சிவகாமி, ஐயோ, சொன்னா கேளு, வேண்டாம். நீ உண்மைய சொல்லலன்னா இதுதான் நடக்கும். சொல்றியா? நீ சொல்ல மாட்ட. இரு, நடக்க போறத பார்த்து சாவு. சிவகாமி, நான் ஒரு பெட்டரான ஆங்கிள் இருந்து உனக்கு காட்டுறேன். ஆ? என்ன கஸ்தூரி, இப்ப கிளியரா தெரியுதா? பாத்தியா, வராங்க. அத்தை, வேணாம். தெரியுதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கிழவி இங்க வரும். எண்ணெயில கால வச்சதும் விழும். இத பாரு, இப்ப கூட உனக்கு டைம் இருக்கு. உன் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு, நான் உன் அருமாத்தைய காப்பாத்துறேன். முடியாது. என்ன சரியா கேக்கல? முடியாது. ஓ, முடியாதுன்னு சொல்றியா? நான் கூட என்னமோ உன் பொண்ணு பேரை தான் சொல்றியோன்னு நினைச்சேன். அப்ப சரி, நீ லைவா கிழவி சாகறத பார்த்து என்ஜாய் பண்ணு. நான் ஒரு பெட்டரான ஆங்கிள் இருந்து உனக்கு காட்டுறேன். என்ன கஸ்தூரி, இப்ப கிளியரா தெரியுதா? சிவகாமி, வேணாம், வேணாம். அத்தை பாவம். நீ உன் பொண்ணு யாருன்னு சொல்லு, நான் காப்பாத்துறேன். முடியாது. சரி, உன் அருமை அத்தை இப்ப வருவாங்க, நீ பாத்து ரசி. அத்தை பாவம், வயசானவங்க கூட பார்க்காம இந்த கொலைகாரி படியில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கா. அவங்கள நான் காப்பாத்தணும்னா என் பொண்ணை பத்தி நான் சொல்லணும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உன் மேல பாரத்தை போட்டுட்டு என் பொண்ணை பத்தி எதுவுமே சொல்லாம பல்ல கடிச்சிட்டு இருக்க. நீதான் உங்களை காப்பாத்தணும் முருகா. பாத்தியா, வராங்க.
நம்மள பார்த்ததும் சிவகாமி மேடம் பதட்டம் மாறாங்கன்னா நான் பார்க்க கூடாதது ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன ரூம்ல கொண்டு வந்து மறைச்சு வச்சிருப்பாங்க? இந்தாம்மா வாங்கிக்க. என்ன இவ எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கணும்னா ஆன்சர் தெரியாத கொஸ்டினை பார்த்து யோசிச்சுக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. தெரிஞ்ச கொஸ்டினுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் எழுதணும்னு அந்த முட்டை போண்டாக்கு லெசன்லாம் எடுத்தா, இப்போ இவன் ஏன் எக்ஸாம் எழுதாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கா? எனக்கு என்னமோ சிவகாமி மேடம் ஏதோ பெருசா தப்பு பண்ற மாதிரி தோணுது. நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு சாதகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்கள கையும் களவுமா பிடிக்கணும். இந்த எக்ஸாம வேகமா எழுதிட்டு உடனே அந்த ரூமுக்கு போய் என்ன இருக்குன்னு பாத்துறணும். என்னம்மா நீ எழுத ஆரம்பிக்கலையா? எழுதுற மேடம். எதுக்கு அன்பரசி இவ்ளோ வேகமா எழுதுறா? இங்க என்ன பண்ற? ஒன்னதான் கேக்குறேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் கேக்குறது காதுல விழலையா? அது வந்து பாட்டி கிட்ட உட்கார்ந்து எழுத ஒரு சேர் கேட்டேன். அவங்கதான் ஸ்டோர் ரூம்ல இருக்கும் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. அதான் சாவி எடுத்துட்டு திறந்து பார்க்கலான்னு வந்தேன். அதுக்காக என்ன கேட்காம ஏன் ரூம்ல இருந்தே சாவியை திருடிட்டு வருவியா? உங்களை கூப்பிட்டு பார்த்தேன் மேடம், உங்களை காணோம். அங்க டேபிள்ல சாவி இருந்துச்சா, அதான் நானே எடுத்துட்டு வந்துட்டேன். உள்ள சேர் எல்லாம் ஒண்ணும் இல்ல, கூட்டு சாவியை கொடுத்துட்டு கிளம்பு. இல்ல மேடம், பாட்டி சொன்னாங்க. அதான் இப்ப நான் சொல்றேன்ல, உள்ள சேரும் இல்ல ஒண்ணும் இல்ல, குடு. என்னம்மா அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? அவளை கரெக்டா இடம் மாத்திட்டால? சேஃபா தூக்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல வைக்க சொல்லிட்டேன். என்ன நான் தான் அப்பப்போ போய் பார்க்கணும், எனக்கு தான் அலைச்சல். இதுக்கு தாமா நான் முன்னாடியே சொன்னேன், உன் இடத்துல வேண்டாம் என் இடத்துலயே இருக்கட்டும். நீ தானம்மா கேட்கல. இந்த பட்டிக்காடெல்லாம் சந்தேகப்படுவான்னு நான் நினைக்கவே இல்லப்பா. இங்க இருந்தா அவகிட்ட இருந்த உண்மையை ஈஸியா வாங்கிடலான்னு நான் நினைச்சேன். ஆஹா, ஆனா என் கணக்கு தப்பா போயிடுச்சு. நல்ல வேளை அனன்யா போன் பண்ணி சொன்னான். இல்ல இந்நேரம் நான் இவகிட்ட மாட்டி இருப்பேன். என் பொண்ணு சரியான நேரத்துல ஒரு பெரிய வேலைய பார்த்து என்ன காப்பாத்திட்டா. நான் நினைச்சது சரிதான். இவங்க இங்க யாரையோ கொண்டு வந்து மறைச்சு வச்சிருந்திருக்காங்க.
நான் இங்க வரத அனன்யா ஃபோன் பண்ணி சொன்னதும் நான் வரதுக்குள்ள அவங்கள இடம் மாத்தி இருக்காங்க. ஆனா அது யாரு, எதுக்காக இங்க கொண்டு வந்து வச்சாங்க, இப்ப எங்க கொண்டு போயிருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியலையே. சரிப்பா, இத பாருங்க, திரும்பவும் தப்பிக்க விட்டுறாம உங்க ஆளுங்களை உஷாரா இருக்க சொல்லுங்க. சரிம்மா. நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். சரிம்மா. சரிப்பா. நான் ஏமாந்துட்டதா இவங்க நினைக்கிறத வச்சு இவங்க கடத்தினது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். மஞ்சு சார், என்ன மஞ்சு, எக்ஸாம் எழுதிட்டு நீ மட்டும் தனியா வர? அன்பரசி எங்க? அத ஏன் சார் கேக்குறீங்க? 3 மணி நேரம் எக்ஸாம 1 மணி நேரத்துல எழுதிட்டு எனக்கு கூட வெயிட் பண்ணாம நீ எழுதிட்டு வான்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போ வீடு வரைக்கும் தனியா தான் நடந்து போகணும் சார். போயிட்டாளா? அவ்வளவு அவசரமா எங்க போனா? ஒருவேளை ஆன்ட்டி அவ கூட தான் இருப்பாங்களோ? சரி மஞ்சு, நான் அன்பரசிக்கு போன் பண்ணி பேசிக்கிறேன். சரிங்க சார். ஒன்னா வரும்போது சைக்கிளை தள்ளிக்கிட்டு நடந்துதான் கூட்டிட்டு வருவா. தனியா போகும் போதாது நான் ஆட்டோல ஜாலியா போக போறேன் சார். பாய். ஓகே சார். சொல்லுங்க சார். என்ன அன்பரசி, நீ 1 ஹவர்ல எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டேன்னு மஞ்சு சொன்னா? அவ்வளவு அவசரமா எழுதிட்டு எங்க போன? எங்கேயும் இல்ல சார். क्वेश्चन பேப்பர் ஈஸியா இருந்துச்சு, அதான் சீக்கிரமா முடிச்சிட்டேன். ஹால்லயும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியல, அதான் பேப்பர் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஓ அப்படியா? ஆமா ஆன்ட்டி. சார், அங்க அம்மா என்ன பண்றாங்க? என்ன இது நம்ம கிட்ட கேக்குறா? அப்படின்னா ஆன்ட்டி அன்பரசி கூட இல்ல போல இருக்கே. அன்பரசி கிட்ட கூட சொல்லாம ஆன்ட்டி எங்க போயிருப்பாங்க? சார், என்ன சார் சைலண்ட் ஆயிட்டீங்க? சொல்ல அன்பரசி. அது ஆமா ஆன்ட்டி தானே. வீட்ல தான் இருப்பாங்க. ஆக்சுவலி நான் காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவசரமா கிளம்பி வந்தேன், அதான் அவங்கள பாக்கல. சரிங்க சார். நீங்க வீட்டுக்கு போன உடனே அம்மா கிட்ட சொல்லி ஒரு போன் பண்ண சொல்றீங்களா? அவங்கள ஃப்ரீயா இருக்கிறப்ப கால் பண்ண சொல்லுங்க. எனக்கு என்னமோ அவங்க நினைப்பாவே இருக்கு. கண்டிப்பா சொல்றேன் அன்பரசி, சொல்றேன். பாய் பாய். வீட்ல யாருக்குமே ஆன்ட்டி எங்க போனாங்கன்னு தெரியல, அன்பரசியும் தெரியாதுன்னு சொல்றா. ஏதோ தப்பா இருக்கே. இனியும் அவங்கள தேடாம இருந்தா சரியா இருக்காது. போய் தேடி பார்க்கலாம்.